الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد باب فضل الصف الأول والأمر بإتمام الصفوف الأول وتسويتها والتراص فيها. عن جابر بن سمرة رضي الله عنهما قال خرج علينا رسول الله صلى الله عليه وسلم فقال ألا تصفون كما تصف الملائكة عند ربها فقلنا يا رسول الله وكيف تصف الملائكة عند ربها قال يتم الصفوف الأول ويتراصون في الصف رواه مسلم. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 194 தலைப்பு. முதல் வரிசையின் சிறப்பு, முதல் வரிசைகளை முழுமைப்படுத்தி நெருங்கி சமமாக நிற்க கட்டளை. இதில் முதல் ஹதீஸு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து, வானவர்கள் தங்களின் இறைவன் முன் அணிவகுப்பது போல் நீங்கள் அணிவகுக்க கூடாதா என்று கூறினார்கள். அப்பொழுது இறை தூதர் அவர்களே, வானவர்கள் தங்கள் இறைவன் முன் எப்படி அணிவகுத்து நிற்பார்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர்கள், வானவர்கள் தங்களின் இறைவன் முன் முதல் வரிசைகளில் நிற்பார்கள், மேலும் வரிசையிலும் மிக நெருக்கமாக நிற்பார்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய 430வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்த விஷயம், கணித்துக்கூடிய அல்லாஹ் அடியார்களே, நம்முடைய தொழுகையில நாம் நிற்கக்கூடிய சஃப் உடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. தொழுகையில் நிற்கும் பொழுது முதல் விஷயம், முதல் சஃப்பை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். முதல் சஃப்பை பூர்த்தி செய்யாமல் நம்முடைய வசதிற்காக ஃபேனுக்கு கீழேயோ அல்லது ஏதாவது காற்று வருதோ அல்லது இப்படி என்ற ஒரு நிலையில் நாம் செய்வது என்பது என்ன, அந்த முதல் சஃப்புடைய குறைவை நம்ம நிறைவு செய்யாமல் இன்னொரு சஃப்பை நாம் செய்யக்கூடாது. இப்போ முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவர்களுடைய சஃப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அது முதல் சஃப்பை அவர்கள் நிற்பார்கள், முழுமைப்படுத்துவார்கள், பிறகு அவர்கள் நெருங்கி நெருங்கி நிற்பார்கள் என்றும் சொல்லப்பட்டது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சஃப்பை நாம் அல்லாஹுக்கு முன்னால் இருக்கும் பொழுதும் நாம அணிவகுத்த நிலையில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் விரும்பினார்கள். தங்களுடைய சஹாபாக்கிடம், இதை நீங்க விரும்ப மாட்டீங்களா, இப்படி செய்து கொள்ள மாட்டீர்களா என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதரும் அந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார்கள். ஆகையால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கமாக இருந்தது, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்வாங்க, சஃப்புக்கு உள்ளே அனுப்பி நீங்க அதை தேர்வு செய்யுங்க, எப்படி சஃப்புகள் சரியாக இருக்கின்றதா என்று. சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யாங்க, கொஞ்சம் முன்னாடி கடப்பாங்க, அதே மாதிரி வலதுபுறம் இடதுபுறம் என்று சஃப்புகளை சரியாக இருக்கின்றதா என்று பார்ப்பார்கள். சில நேரத்தில் தோளுடைய இந்த தோல் புஜத்தை பார்த்து நீங்க சேர்ந்து நில்லுங்க, நீங்க சஃப்பை சீர்படுத்தி நின்று கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துவார்கள். அதனால தான் நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் பார்க்கின்றோம், இமாம் அவர்கள் சஃப்புகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னவாக இருந்தது, அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார், பிராக்டிக்கலாகவும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அந்த சிறப்பை பற்றி வரும் பொழுது, முதல் சஃப்புடைய சிறப்பை பற்றி நாம் இதற்கு முன்னாலும் பார்த்தோம். அதானுடைய தலைப்பில் அதான் சொல்லக்கூடிய அந்த சிறப்பும் முதல் சஃப்புடைய சிறப்பை பற்றி மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்றால் அதில் போட்டி போட்டு அவர்கள் முந்திக் கொள்வார்கள். எதுவரை என்றால், குழுக்கள் சீட்டு போட்டுதான் அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். அங்கு அதான் சொல்லக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் என்றாலும் அங்கேயும் என்ன செய்வார்கள், அதில் குழுக்கள் முறையில் தேர்வு செய்து சஃப்பில் நிற்பதும் அதே போல அதான் கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் அவர்கள் அதை செய்து கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்போ முதல் சஃப்பில் நாம இருக்க வேண்டும், முதல் சஃப்பை நிரப்புவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதே தருணத்தில் முதல் சஃப் நமக்கு இடம் கிடைச்சதுன்னா, நம்ம பின்னாடி இருக்கிறோன்னா நம்ம முன்னாடி வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இன்னொருவரை நாம் அனுப்புவதை நம்ம என்ன செய்யணும், அந்த விஷயங்கள் செய்யக்கூடாது. பொதுவாக நம்ம என்ன செய்யறோம், பக்கத்தில் இருக்கவங்க முன்னாடி போங்க என்று சொல்றோம். நாம நமக்கு பின்னாடி இருந்து முன்னாடி சஃப் இடம் இருக்குன்னு நாம முந்திக் கொள்ள வேண்டும். என்னால் எதுவரை நாம் முந்திக் கொள்வோமோ அல்லாஹு தஆலா நமக்கு என்ன, எப்பொழுதுமே நமக்கு முதல் சஃப்போ அல்லது முந்திக் கொள்ளக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துவான். எந்த சமுதாயம் பிந்திக் கொள்ளுமோ அல்லாஹு தஆலா அப்படியே அவர்களை அனுப்பிவிடுகின்றான், பின்னான நிலையிலே அவர்கள் அனுப்பிவிடுகின்ற என்ற வரக்கூடிய ஹதீஸிலும் நம்ம பார்க்கலாம்.
அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் என்ன சஃப்புகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தெரியப்படுத்துவார்கள். அது வரக்கூடிய முஸ்லிமில் வரக்கூடிய 432வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் எங்களின் தோள்பட்டைகளை தடவியவர்களாக நீங்கள் வரிசையில் சமமாக நில்லுங்கள், நீங்கள் பிரிந்து நிற்காதீர்கள், உங்களின் இதயங்கள் பிரிந்துவிடும், உங்களில் என்னை அடுத்து அறிவுடையோர் நிற்கட்டும், பின்பு அவர்களுக்கு அடுத்த நிலையில் உள்ளோர் நிற்கட்டும், பின்பு அதற்கு அடுத்த நிலையில் உள்ளோர் நிற்கட்டும் என்று கூறுவார்கள். இந்த ஹதீஸும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். முதல் இங்கு உபதேசம், நாம சேர்ந்து நிற்க வேண்டும். எப்படி நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வரக்கூடிய ஹதீஸ்ல தோளோட தோளும், அதே மாதிரி அங்கு கரண்டை கால் சேர்த்து நிற்கக்கூடிய நிலைப்படும். அப்போ நடுவில் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நிற்கக்கூடிய நிலை நாம அமைத்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் நாம இப்படிதான் நிற்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் நிப்பாட்டுவார்கள் என்று கூறினார். ஆகையால் தான் நாம சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது நாம இதை பேண வேண்டும். இது நம்ம தனித்தனியாக கொஞ்சம் இடையூறு விட்டு நிற்கக்கூடாது. சில இடத்தில் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ரொம்ப தூரமான ஒரு இடம், அந்த இடைவெளி ஏற்படுகின்றது. அதனால என்ன, ஷைத்தான் என்ன செய்கின்றான், உள்ளே நுழைகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஹதீஸ்களில் தெரியப்படுத்துகின்றார்கள். நீங்கள் இடத்தை விடாதீர்கள், ஷைத்தானுக்கு இடங்களை நீங்கள் இடையூறையை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, இங்கு இமாமுடைய அடுத்ததாக யார் நிற்க வேண்டும் என்றும் இங்கு சொல்லப்பட்டது. ஃபல்யலியனி ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, லியலியனி மின்கும் உலுல் அஹ்லாமி வன்னுஹா தும்மல்லதீன யலூனஹும், உங்களில் என்னை அடுத்து அறிவுடையோர் நிற்கட்டும், பின்பு அவர்கள் அடுத்த நிலையில் உள்ளோர் நிற்கட்டும். அறிவுரோர் என்றால் என்ன? கல்வியாளர்கள், மிகவும் அவருடைய சிந்தனை கல்வியாளர்களாக இருக்கக்கூடியவர்களும், அதே போல அந்த தொழுகையுடைய விஷயங்கள் எல்லாம் அறிந்த ஒரு சிந்தனை கவனமாக தொழக்கூடியவர்கள் இமாமுக்கு பக்கத்தில் இருக்கட்டும். அதனாலதான் இமாமுக்கு பக்கத்தில் நம்ம சிறு குழந்தைகளை நிற்க வைப்பதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில நேரத்துல இமாமுக்கு ஏதாவது ஒரு நிலை ஏற்படலாம், ஓது முறியக்கூடிய நிலை ஏற்படலாம், அல்லது மயக்கம் பெற்று விழக்கூடிய நேரம் ஏற்படலாம், ஏதாவது அல்லது தவறு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கல்வியுடைய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த தொழுகையுடைய சட்ட திட்டங்களை அறிந்த பெரியோர்கள் அங்கு இருக்கும் பொழுது கவனமாக தொழக்கூடிய அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இல்லை என்றால் சிறுவர்களை நாம் நிற்பாட்டும் பொழுது ஆர்வத்தில், அல்ஹம்துலில்லாஹ், ஆர்வம் நம்முடைய பள்ளிவாசல்ல குழந்தைகள் சிறுவர்கள் வர்றாங்க, ஆனால் அவர்களுக்கு நம்ம அடுத்த கட்டமாக நம்ம கொடுக்க வேண்டும். முதல் சஃப்ல நிற்க வைப்பது அவர்களுக்கு உரிமை, அவர்கள் முன்கே வந்தார்கள் என்றால் அவர்கள் தான் அந்த இடத்து. ஆனால் இமாமுக்கு வலது மற்றும் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை மட்டும் நாம இந்த ஹதீஸின் அடிப்படையில அறிவுடையோருக்கு நம்ம அந்த இடத்துக்கு, ஏன் ஏதாவது நமக்கு அந்த விஷயங்கள் ஏற்படும், அந்த நேரத்தில் அந்த பொறுப்பை பக்கத்தில் இருக்கக்கூடியவர் தான் எடுத்துக்கொள்வார். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் தொழுகை வரிசைகளை சீர்படுத்துங்கள், வரிசையின் ஒழுங்கு தொழுகையை முழுமைப்படுத்துவதில் உள்ளது. நம்முடைய தொழுகை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சஃப்களை சரி செய்து கொள்ள வேண்டும். சஃப்பை நாம ரொம்ப அலட்சியமாக இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் அப்படியே நம்முடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய அல்ல சுன்னாவாக இருக்க சொல்லக்கூடிய பின்பற்றக்கூடிய தொழுகை பள்ளிவாசலும் என்ன அது இப்படி கொஞ்சம் நம்ம தூரமாக இருக்கக்கூடியதாக, இப்படி தூரமாக இருக்கும் பொழுது இதயங்களும் இப்படியே தான் தூரமாக ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறுகிறார், ஃபதக்தலிஃபு குலூபுகும், அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உங்கள் இதயங்கள் பிரிந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. பாருங்க, சஃபோடைய விஷயங்கள் எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட விஷயங்களா இருக்கு. சில இடத்துல அல்லாஹ் பாதம் தவறாக புரியக்கூடிய நிலையும் ஏற்படுது. ஹதீஸில் நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் நாம் எப்படி நிற்போம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள், நாம காலோடு, குறிப்பாக கரண்டை காலுடன் தோல் புஜத்தோடு சேர்ந்து நிற்போம் என்று சொல்லும் பொழுது சிலர் இந்த ஹதீஸை கொண்டு என்ன செய்யறாங்க, தன்னுடைய கரண்டை காலை சேர்த்து நிற்கிறாங்க. நடுவுல கேப்பை விடக்கூடாது என்றால் தன்னுடைய இடத்துல கேப்பை விடக்கூடாது நிற்கிறாங்க. அது சில நேரத்துல
ஒரு ஃபிக்குடைய சில புத்தகத்துல என்ன இருக்கு, அந்த தேங்காய் உருட்டக்கூடிய அளவுக்கு கேப் இருக்கணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு ஒரு விஷயத்தை இங்கு தெரியப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, கரண்டைக்கல் சேர்க்கிறீங்க, தோலோட தோல் சேர்ப்பது எப்படி எப்படி சாத்தியமா? அப்போ தெளிவாக தெரியும், சகோதரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் முசல்லி, அவருடைய தோளோட தோளும் அதே மாதிரி காலோட காலை சேர்க்கக்கூடிய விஷயம்தான். இந்த விஷயத்திலும் நம்முடைய யார் பேணுகின்றார்களோ அவர்களுடைய தரப்பிலும் என்ன இருக்கு, சில நேரத்துக்கு கடுமையாக ஆகிவிடும். காலை சேர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது, ஆனால் மெதிச்சிட்டு நிற்கிறாங்க. இதுவும் என்ன, நம்முடைய தரப்புல நம்ம யோசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வரக்கூடியவர்கள் தொழுகையாளிகளுக்கு அவர்களுக்கு நம் தரப்பிலிருந்து எந்த ஒரு சிரமம் ஏற்படாத அளவுக்கு இருக்க வேண்டும். வரக்கூடியவர்களும் என்ன செய்யணும், ஒரு சகோதரன் அவன் கூட சேர்ந்து நிற்பதனாலே அவனுடைய வியாதியோ அல்லது அவனுடைய எதுவுமே ஒட்டாது. அவன் ஒரு முஸ்லிமானவன், ஒரு ஈமானியராக இருக்கின்றார் என்றால், சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஹதீஸின் அவர் அவன்படுத்துகின்றார் என்றால், பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் அறிந்து கொண்டு அமல்படுத்த வேண்டும். என்னுடைய வீட்டில் இப்படிதான் இருக்கிறாங்க, நாங்க இப்படிதான் கேட்டோம், கேட்டு படிங்க, ஆதாரத்துடன் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்துல தெளிவாக நாம் அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். அப்போ இது ஒரு தரப்புல நம்ம இங்க பார்க்கும் பொழுது கடுமையாக நிற்கக்கூடிய விஷயம் பார்க்கின்றோம், அதையும் நாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் எவ்வளவு பக்கம் வந்தாலும் தூரம் விலகக்கூடிய நிலை இருக்கின்றது. இப்போ இதுக்கு நம்ம நடுநிலையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, சேர்ந்து நிற்பதற்காக சஹாபாக்கள் எப்படி அவர்கள் இருந்தார்களோ அப்படி நாம் நிற்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இடைவெளி இல்லாத நிலையில் நாம் நிற்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வலியுறுத்தி ஹதீஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள ஹதீஸ்களை நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் சஃப்புகளை நாம் சீர்படுத்தி நாம் மிக இடைவெளி இல்லாமல் நாம் நெருக்கமாக நிற்கக்கூடிய, அதன் மூலமாக நம்முடைய இதயங்களும் நெருங்கி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய ஒரு ஈமானியர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்